ஏங்க இதுல என்ன இருக்குது? இதுல யாரும் மறைக்க முடியாது. யாராருக்கு எவ்வளவு இருக்குது அதானே பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல யாருமே ஏமாற்ற முடியாது. இதுல யாருக்குமே பாதகம் கிடையாது, சாதகமும் கிடையாது. இது ஒன்னும் யாரையும் பழி வாங்குற எண்ணமோ யாரையும் உதாசீனப்படுத்துற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுறேன். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற போராடிட்டு அது ஒண்ணுதான் போராடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? ஒரு 15% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றாங்க. மற்ற எந்த அறிவிப்பும் நிறைவேற்றப்படல. அதுல நீங்க சொல்ற அந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்ற ஒரு அறிவிப்பு, அதை நடைமுறைப்படுத்தல. அதை சுட்டிக்காட்டி தான் அவர்கள் போராட்டம் பண்றாங்க. இன்னொன்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார், அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை நிறுத்தி இருந்தாங்க. இப்போ 1/4/2024 தான் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்றார், அதிமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு. ஒரு தவறான தகவல். அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது கொரோனா காலம், பணிக்கே வரல. பணிக்கு வராதனால சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது, அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதிமுக ஆட்சியில் நிறுத்தல. அவர்கள் ஆசிரியர்களோ அரசு பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர் லீவ் கொடுக்க முடியாது. இதுதான் நிலைமை. இதாங்க அவையில 1/4/27 கொடுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை நிறுத்தினதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. பழைய ஓய்வு திட்டம் அதிமுக நிறைவேற்ற சார், அதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்துதான் போடுவோம். இவையிலாட்ட வேணுமென்னே திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கருவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தல் பல்ட்டி அடிப்பாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் பார்த்தாங்களா, எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆகா தங்கமே அது பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க. இப்ப என்னாச்சு? காஞ்சி போய் போராட்டம் நடத்திட்டு இருக்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்ற என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது. அதனாலதான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கு குறையாம இருக்குது. எந்த இடத்துலயும் எங்களுடைய ஆட்சியில் இப்படி எல்லாம் பேசவே இல்லையே.